ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. இந்த டாபிக் நிறையா நீட் பிஜியில் டெஸ்ட் பண்ணதில்லை, ஆனால் வந்து ஐஎன்ஐ செட்டில் நிறைய டைம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜிங் இதை நம்ம நல்லா கான்செப்ஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே ஈஸியாக எம்சிக்யூ கிராக் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜ், ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தெரியும். ஏன்னா வந்துட்டு யூஸ்வலாக இந்த டாபிக் நிறைய பேர் ரொம்ப கன்சர்ன் பண்ணி படிக்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு ரேங்க் டிசைடர் டாபிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டின்றது இட்ஸ் அ வாசோப்ராலிஃபரேட்டிவ் டிஸார்டர் இன் ப்ரீமெச்சூர் இன்ஃபேன்ட்ஸ், அதாவது அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் வாஸ்குலேச்சர் இன் த ரெட்டினா அக்கரிங் இன் ப்ரீமெச்சூர் இன்ஃபேன்ட்ஸ். இதுதான் ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஒரு எம்சிக்யூ ஏரியா தான். ஸோ அதில் எம்சிக்யூ கேட்க சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு ஒரு நிமோனிக் வச்சுக்கோங்க, ப்ரைமின்னு நம்ம வந்து ஐ போடுவோம், அதுக்கு பதிலாக இ போட்டுக்கோங்க, PREME. ஸோ P ஃபார் ப்ரீமெச்சூரிட்டி, லெஸ் தென் 32 வீக்ஸ் ஆர் லெஸ் தென் 2000 grams. அதே மாதிரி 2000 grams பர்த் வெயிட் ஆஃப் பேபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ், தென் எக்ஸசிவ் ஆக்சிஜன் தெரப்பி, தென் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் அண்ட் எரித்ரோபாட்டின் தெரப்பி. தீஸ் ஆர் ஆல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி. நவ் கன்சிடரிங் பேத்தோஃபிசியாலஜி, ரெண்டு மெக்கானிசம் இருக்குது. ஒன் மெக்கானிசம் இஸ் டியூ டு ஹைபாக்சியா இன்டியூஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் வாஸ்குலர் எண்டோதீலியல் growth factor அண்ட் அப்நார்மல் நியோவாஸ்குலரைசேஷன். ஸோ ஹைபாக்சியா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஏரியா வந்துட்டு அண்டர்கோஸ் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் வாஸ்குலர் எண்டோதீலியல் growth factor. இந்த வாஸ்குலர் எண்டோதீலியல் growth factor வந்துட்டு தே காசஸ் அப்நார்மல் நியோவாஸ்குலரைசேஷன். ஸோ இது வந்து வாஸ்குலாரிட்டி இல்லாத ஏரியாலையும் வந்துட்டு வாஸ்குலேச்சரை வந்து கிரியேட் பண்ணிடும். பட் வந்து என்ன பிரச்சனைனா, இட் டஸ் நாட் கண்டைன்ஸ் ஆல் 3 layers ஆஃப் இப்போ டியூனிகா, மீடியா, அட்வென்டிஷியா, இன்டிமா, 3 இருக்குல்ல. ஸோ இந்த 3 லேயரும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஜைல் வெசல்ஸாக இருக்கும், ரொம்ப டார்ச்சுவஸாக இருக்கும். ஸோ இட் கேன் ஈஸிலி பிரேக். ஸோ வென் பிரேக் ஆகும்போது அது வந்துட்டு என்னாகும், பிரேக்கை வந்து சீல் பண்ணுறதுக்கு பிளேட்லெட் அட்கேஷன் ஆகும், ஃபைப்ரோசிஸ் ஆகும். ஸோ இந்த ஃபைப்ரோசிஸ் எல்லாமே சேர்ந்து ஸோ ஒரு பேண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த பேண்டு வந்துட்டு ஃபைனலாக இட் வில் காஸ் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அண்ட் பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் விஷன். ஸோ அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் area for addressing this topic. So it is a preventable cause of retinal detachment or preventable cause for vision loss. இன்னொன்று வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம், எக்ஸசிவ் ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்றதையும் படிச்சிருக்கோம். இந்த எக்ஸசிவ் ஆக்சிஜன் தெரப்பி how it காஸ்னா, இட் ப்ரொடியூஸ் ஹைப்பராக்சியா இன்டியூஸ்டு வாஸ்குலர் அரெஸ்ட், ஒரு வாஸ்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் காஸ் பண்ணிடும். ஸோ அதுவும் வந்து ஹைப்பாக்சியா ஸ்டிமுலேட் பண்ணி அந்த விசியஸ் சைக்கிளை வந்து ஒரு செக்கில் வச்சுட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேத்தோஃபிசியாலஜி. ஸோ இந்த பேத்தோஃபிசியாலஜினால் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்றத வந்துட்டு நம்ம ஜோனாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஸ்டேஜாக கிளாஸிஃபை பண்ணுறோம். யூஸ்வலாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஜோன்லேயும் ஸ்டேஜ்லேயும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஜோன்றது வந்துட்டு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம டைரக்ட் ஆப்தல்மோஸ்கோப்பியில் கண்ணை பார்க்குறோம். ஸோ வந்துட்டு எந்த பார்ட் ஆஃப் இதில் வந்துட்டு இன்வால்மெண்ட் இருக்குது, ஸோ அதை தான் வந்து ஜோன்னு பார்க்குறோம். ஸ்டேஜுன்றது அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதாவது ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஜோன்னா சப்போஸ் நீங்கள் இருக்கிற ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஏரியா வந்து ஒரு ஜோன். ஸ்டேஜ், அந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களோ, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களோ, ஸோ அந்த மாதிரி நான் அந்த வீட்டில் இருக்கேன். ஸோ அது வந்து ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஜோன் வந்துட்டு ஜோன் 1னா ஆப்டிக் நர்வ் அதை சுற்றி இருக்கிற ஏரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து மேக்குலா இருக்குது, ஆப்டிக் நர்வும் இருக்குது. ஸோ இங்கே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா பர்மனன்ட் லாஸ் ஆஃப் விஷன் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஜோன் 2 வந்துட்டு அதையும் சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஜோன் 2 ஓகே, பட் இங்கே இன்வால்வ் ஆனாலும் விஷன் லாஸ் வந்து கொஞ்சம் மேசிவாக தான் இருக்கும். ஜோன் 3 வந்துட்டு அவுட்ரு பெரிஃபரி ஆஃப் ரெட்டினா. இந்த ஜோன் 3 வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிஃபரினால் அவ்வளோவா நமக்கு வந்து விஷன் லாஸ் வந்து ஏற்படாது. ஏன்னா ஜோன் 1 and 2 ரெண்டுமே வந்து காப்பாற்றும். ஸோ ஜோன் 3 வந்துட்டு அவ்வளோவா நம்ம மைண்ட் பண்ணிக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸ்டேஜஸ் வந்து மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து டிமார்கேஷன் லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக தானே போடுவோம். ஸோ 1 இட்ஸ் அ லைன். 2 வந்துட்டு பார்த்தோன்னா ரிட்ஜு. ஸோ ரிட்ஜை வந்து நீங்கள் பிரிட்ஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி வந்து செகண்ட் லெட்டர். ஸோ நான் BIன்னு எழுதியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு பை அப்படின்னு நீங்கள் ரிமம்பர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எழுதியிருக்கேன். ஸ்டேஜ் 3 வந்துட்டு ஃபைப்ரோவாஸ்குலர் பேட்டர்ன் ஸ்டேஜு. ஸோ இந்த ஸ்டேஜ் 3 தான் வந்துட்டு நம்ம ஈஸியாக முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஏன்னா ஸ்டேஜ் 4 வந்து யூ வில் கோ ஃபார் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். ஒன்ஸ் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ட்ரீட் பண்ணி வேஸ்ட்டு. ஸோ பேஷண்ட்டை வந்து ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3லேயே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச்சு. ஸோ அதுதான் வந்து ப்ரிவென்ஷன்.
ஸோ ஸ்டேஜ் 4 வந்துட்டு பார்ஷியல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், 4 வந்துட்டு டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபிசிடி இல்லையா, 4D. 5 வந்துட்டு டோட்டல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேஜோடு சேர்த்து ஒரு ப்ளஸ்ஸும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து எப்போ போடுவோம்னா when there is a tortuous vessel, ஒரு டயலேட்டட் டார்ச்சுவஸ் ஆர்ட்ரி ஆர் வெயின் ரெண்டுமே இருந்தாலும் அதை வந்து ப்ளஸ்ன்னு போடுவோம். இதுலேயே ஒரு வேரியன்ட் இருக்குது, இட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷோல்ட் டிசீஸ். இது எம்சிக்யூவில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ த்ரெஷோல்ட் டிசீஸ்னால் என்னென்னா ஸ்டேஜ் 3, அதாவது ஃபைப்ரோவாஸ்குலர் பேட்டர்ன் அலாங் வித் தட் presence ஆஃப் டார்ச்சுவஸ் வெசல் இன் 8 clock பொசிஷன். அதாவது இங்கே நீங்கள் 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 வருது இல்லையா. ஸோ அந்த 8 clock பொசிஷன் வரைக்கும் இன்வால்மெண்ட் ஆஃப் டார்ச்சுவஸ் வெசல்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷோல்ட் டிசீஸ். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா யூ ஹவ் டு ட்ரீட் இட் இமீடியட்லி, அதர்வைஸ் த பேஷண்ட் கேன் கோ ஃபார் டோட்டல் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் வெரி சூன். ஸோ அடுத்து வந்துட்டு how will you treat this patient? Only laser and anti-VEGF. லேசர் வந்து என்னென்னா இட் வில் காஸ் அ destruction ஆஃப் abnormal vessel. anti-VEGF வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் த ப்ராலிஃபரேஷன் ஆஃப் abnormal vessel. ஸோ வந்துட்டு எதெல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம ஜோன்ஸ்க்கே வந்துடலாம். இப்போ வந்து ஜோன் 1 நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பேஷண்ட் கேன் கோ ஃபார் பெர்மனன்ட் விசன் லாஸ். ஸோ ஜோன் 1ல் எனி ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ் வித் ப்ளஸ், டார்ச்சுவஸ் வெசல் இருக்குது, எனி ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ் வித் ப்ளஸ் யூ ஹவ் டு ட்ரீட் இன் ஜோன் 1. அதே இது ஜோன் 1ல் வித்தவுட் ப்ளஸ்னால் ஸ்டேஜ் 3 மட்டும் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா 4 5 போச்சுன்னா பெருசாக ட்ரீட் பண்ணி யூஸ் கிடையாது. ஸோ அதனால் ஸ்டேஜ் 3 மட்டும் ட்ரீட் பண்ணணும் வித்தவுட் ப்ளஸ். அடுத்து ஜோன் 2ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேஜ் 2 ஆர் 3 வித் ப்ளஸ் இதை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா ஒன்ஸ் 4 5 போச்சுன்னா நம்ம ட்ரீட் பண்ணி பெருசாக யூஸ் வந்து கிடையாது. ஸோ ஸ்டேஜ் 2 ஆர் 3 வித் ப்ளஸ் தான் ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா 2 வந்து அவுட்டர் இல்லையா, ஸோ வித்தவுட் ப்ளஸ்க்கு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இப்போ வித்தவுட் ப்ளஸ்ஸு 2ல் இருக்காங்க, 3ல் வந்துட்டு ஒரு டிசீஸ் இருக்குன்னா இவங்களை வந்துட்டு ரொட்டீனாக வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ வந்து வித் ஃபர்தர் இன்வால்மெண்ட் ஆஃப் ஜோன் 1 ஜோன் 2 இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு இமீடியட்லி ட்ரீட் திஸ் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி பற்றி ஒரு ஷார்ட் ஓவர்வியூ வந்து இதுதான். மெயினாக வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியது என்ன ரிஸ்க் ஃபேக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது, என்ன ஜோன்ஸ் இருக்குது, ப்ளஸ் டிசீஸ்னால் என்ன, த்ரெஷோல்ட் டிசீஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட். தேங்க்யூ கைஸ்.